ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியம் பாடம் 3ஓட புக் பேக் கொஸ்டின் வித் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பகுதியா 1 மார்க். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது நிரலின் ஒரு பகுதியின் அணுகியல்பை மற்றொரு பகுதிக்கு குறிப்பதாகும்? வரையெல்லை. செகண்ட் ஒன், மாறியின் பெயரை ஒரு பொருளுடன் பிணைக்கும் செயல்முறையை என்னவென்று அழைக்கப்படும்? மேப்பிங். தேர்ட் ஒன், பின்வருவனவற்றுள் எது நிரலாக்க மொழியில் மாறியையும் பொருளையும் மேப் செய்ய பயன்படுகிறது? ஈக்வல்ட். எது மாறியின் பெயரை பொருளுடன் மேப்பிங் செய்வதற்கான இடம் ஆகும்? நேம் ஸ்பேசஸ். எந்த வரையெல்லை நடப்பு செயற்கூறில் வரையறுக்கப்படும் மாறிகளை குறிக்கும்? உள்ளமை வரையெல்லை. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், ஒரு கணிப்பொறி நிரலை பல துணை நிரல்களாக பிரிக்கும் செயல்முறையை என்னவென்று அழைக்கப்படும்? தொகுதி நிரலாக்கம். செவன்த் ஒன், எது கணினி சூழலில் உள்ள வளங்களை யார் பார்வையிட மற்றும் பயன்படுத்த முடியும் என்பதை வரைமுறைப்படுத்தும் ஒரு பாதுகாப்பு தொழில்நுட்பமாகும்? அணுகல் கட்டுப்பாடு. எய்த் ஒன், எந்த இனக்குழுவின் உறுப்புகளை இனக்குழுவின் உள்ளே மட்டும்தான் கையாள முடியும்? பிரைவேட் உறுப்புகள். நெக்ஸ்ட் நைன்த் ஒன், எந்த உறுப்புகளை இனக்குழுவிற்கு வெளியே இருந்தும் அணுக முடியும்? பப்ளிக் உறுப்புகள். டென்த் ஒன், எது வரையறுக்கப்பட்ட இனக்குழு மற்றும் அதன் துணை இனக்குழுக்களால் அணுகப்படும் உறுப்புகள் ஆகும்? ப்ரொடக்டட் உறுப்புகள். நெக்ஸ்ட் பகுதி ஆ 2 மார்க். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வரையெல்லை என்றால் என்ன? இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 22 எடுத்துக்கோங்க. பாருங்க, அறிமுகம் இருக்கா, அதுல இருக்கதை மார்க் பண்ணிக்கோங்க. வரையெல்லை என்பதிலிருந்து குறிப்பதாகும் வரையும். ஓகே, அந்த ப்ளூ கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன்னா அதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் 2 மார்க். மாறிகளுக்கு எதற்காக வரையெல்லை பயன்படுத்தப்பட வேண்டும்? காரணம் கூறுக. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 23. பாருங்க, 2 மார்க்ல செகண்ட் இருக்கா, மாறியின் வரையெல்லை அதுல இருந்து லாஸ்ட்ல பாருங்க a=7 வரை மார்க் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ல செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் 2 மார்க். மேப்பிங் என்றால் என்ன? இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 22. பாருங்க, இந்த குறிப்புன்னு இருக்கா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. மாறியின் பெயரை அதுல இருந்து பிணைக்கிறது வரையும். 2 மார்க்ல தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்ல ஃபோர்த் கொஸ்டின், நேம் ஸ்பேஸ் சிறு குறிப்பு வரைக. இதுக்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் 22ல தான் இருக்கு. பாருங்க, நேம் ஸ்பேஸ் என்பது அதுல இருந்து கொள்கலனாகும் வரையும். ஓகே, 2 மார்க்ல ஃபோர்த் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்ல ஃபிஃப்த் கொஸ்டின், பிரைவேட் மற்றும் ப்ரொடக்டட் அணுகியல்புகளை பைத்தான் எவ்வாறு குறிப்பிடுகிறது? இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 28 எடுத்துக்கோங்க. பாருங்க, பைத்தான் ஒரு மாறி அல்லது வழிமுறையின் அதுல இருந்து பின்பற்றுகின்றன வரையும். 2 மார்க்ல ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 3 மார்க். 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உள்ளமை வரையெல்லையை எடுத்துக்காட்டுடன் விவரி. இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 24 எடுத்துக்கோங்க. பாருங்க, 3 மார்க்ல 1 இருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து உள்ளமை வரையலை அதுல இருந்து மாறிகளை குறிக்கும் வரை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து செயற்கூறுல இருந்து சோதிக்கும் வரை செகண்ட் பாயிண்ட். அதை எழுதிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கீழே இருக்க அந்த ப்ரோக்ராம் எழுதிக்கோங்க டிஸ்பிளே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் 3 மார்க். இந்த 3 மார்க் 4மே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 மார்க்கை ஈஸியாக எழுதிடலாம். செகண்ட் 3 மார்க் பாருங்க, முழுதளாவிய வரையலையை எடுத்துக்காட்டுடன் விவரி. இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 25. பாருங்க, 3 மார்க்ல 2 நிரலின் அதுல இருந்து அணுக முடியும் வரையும் டெஃபினேஷன் எழுதிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதிக்கோங்க. 3 மார்க்ல செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் 3 மார்க், அடைக்கப்பட்ட வரையலையை எடுத்துக்காட்டுடன் விவரி. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 25. பாருங்க, அடைக்கப்பட்ட வரையலையில அந்த ஹைலைட் பண்ணியிருக்குல்ல மற்றொரு செயற்கூறு அதுல இருந்து அடைக்கப்பட்ட வரையலை எனப்படும் வரை எழுதிட்டு
அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து நிரல் பெயர்ப்பிலிருந்து வரையலையில் தேடும். அதை ரைட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து கீழே அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 4th 3 மார்க். அணுகல் கட்டுப்பாடு எதற்கு தேவைப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 27 எடுத்துக்கோங்க. அணுகல் கட்டுப்பாடுன்னு இருக்கா, அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அணுகல் கட்டுப்பாடுலேருந்து தொழில்நுட்பம் ஆகும் முறை எழுதிட்டு, செகண்ட் பாயிண்ட் இது பாதுகாப்பின் ஒரு அடிப்படை கருத்தாகும், பொருளுக்கான ஆபத்தை குறைக்கிறது, செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் அதாவதுலேருந்து குறிப்பிடப்பட்ட கட்டுப்பாடு ஆகும் முறை எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 5th 3 மார்க். இதுக்கான ஆன்சர் அப்படியே புக்லேயே ரைட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து ஒரு போலி குறிமுறையில் மாறிகளின் வரையலையை கண்டறிந்து வெளியீட்டை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெளியீடு எழுதிக்கோங்க. இதுக்கான வெளியீடு வந்து ரெட் ப்ளூ க்ரீன், அடுத்த லைனில் ரெட் ப்ளூ, அடுத்தது வந்து ரெட்டு மட்டும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் அதோட வரையலை எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, மாறின்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க, வரையலைன்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. எதெல்லாம் மாறியோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. கலர் BG இதுதான் வந்து மாறி, அதை எழுதிக்கோங்க. கலர் வந்து எந்த வரையலையில் இருக்குது அப்படின்னா முழுதளாவிய வரையலையில் இருக்குது. பிங்கிறது வந்து அடைக்கப்பட்ட வரையலையில் இருக்கும். ஜிங்கிறது வந்து உள்ளமை வரையலையில் இருக்குது. ஓகே, ஸோ 5th 3 மார்க்குக்கு வந்து அப்படியே நோட் புக்லேயே வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 5 மார்க் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மாறியின் வரையலைகளின் வகைகளை விளக்குக அல்லது LEGB விதியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 23லேருந்து 26 வரை இருக்கு. இதில் உங்களுக்கு 2 கொஷின் இருக்கு இல்லையா, அது தனித்தனியாகவும் உங்களுக்கு கேட்கலாம், ஒன்னாகவும் கேட்கலாம். ஒன்றா கேட்டாலுமே அங்கே 6ன்னு ஆப்ஷன் இருக்கிறதால நீங்கள் LEGB ரூல் எழுதினாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா LEGBயோட வகை எழுதினாலுமே ஓகே தான். ஓகே, இதுக்கான ஆன்சர் பாருங்கள். LEGB விதிமுறை இருக்குல்ல, இல்லை ஃபர்ஸ்ட் வந்து அந்த வரையலையிலேருந்து அதை ஃபுல்லாக எழுதிக்கோங்க, வெளியீடு வரை எழுதிக்கோங்க. அதை எழுதிட்டு நெக்ஸ்ட் LEGB விதி அதுலேருந்து அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் வரையும் எழுதிக்கோங்க. ஸோ இதை எழுதினாலும் ஓகே. இது வந்து LEGB விதிமுறைன்னு மட்டும் கேட்டாங்கன்னா இதை எழுதிக்கணும். அடுத்தது வரையலையோட வகைகள் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதை எழுதணும். ஓகே, ஸோ ரெண்டுமே நான் 1ன்னு மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு ரீசன், ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் ப்ரிப்பராக படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு கேட்கலாம், இல்லை செகண்ட் ஒன்னும் உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வரையலோட வகை கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களா 3 மார்க்குக்கு, அந்த ஆன்சர் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. உள்ளமை வரையலைக்கு அடுத்தது செகண்ட் முழுதளாவிய வரையலைக்கும் அதே ஆன்சர் தான், அது மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடைக்கப்பட்ட வரையலைக்கும் அதே 3 மார்க்கில் மார்க் பண்ண அதே சேம் ஆன்சர். ஓகே, அடுத்தது உள்ளிணைந்த வரையலைக்கு மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். ஓகே, அது நிரல் பெயர்ப்பிலிருந்து வரையலையை கொண்டுள்ளது வரையும் டெஃபினேஷன் எழுதிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதிக்கோங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு 5 மார்க்கோட ஆன்சர். பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மார்க்கில் வந்து 2 கொஷின் இருக்குது. மாறியின் வரையலை வகைகள் கேட்டாங்கன்னா இப்போ செகண்டாக நம்ம மார்க் பண்ணிக்கணும்ல, அதை எழுதிக்கிறீங்க. LEGB விதியை எடுத்துக்காட்டுடன் விளக்குங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து எழுதிக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் தொகுதிகளின் 5 பண்பியல்புகளை எழுதுக. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 26. பாருங்க, தொகுதியின் பண்பியல்புகள் கரெக்டாக 5 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, அந்த 5 பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 5 மார்க்கில் செகண்டோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்கில் தேர்ட் ஒன், தொகுதி நிரலாக்கத்தின் பயன்களை எழுதுக. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 26 27 இருக்கு. தொகுதி நிரலாக்கத்தின் பயன்கள் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 5 மார்க்கில் 3. இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், எனி 6 வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, இதோட சாப்டர் 3யோட புக் பேக் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின் வித் ஆன்சர் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.